ಸೈಜ್ ಏನ್ ಸೈಜನಾ ನಾ ಬಿಡೋಣ ಒಂದು ಮಾತು ಕೇಳೋಣ நான் ரெண்டுமே தலையிட்டு மாடுங்கண்ணா 4 பல்லுங்கண்ணா ₹1 ಇಲ್ಲ ಬಿಡು ಕೊಡು ಕಟ್ಟಣ ಗಿರಾಕಿ ಏನಿಲ್ಲ ಗಿರಾಕಿ ಅಲ್ಲ ಉಡು ಸುಣ್ಣ ಕೇಳ அதெல்லாம் ₹1 அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கேண்ணா. நம்ம வழக்கம் போல வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கோம். ஆமாண்ணா. ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து நல்லா நீட்டு பக்கம் நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஆமாம். எப்படி இன்னைக்கு சந்தை நிலவரம்லாம் எப்படி போச்சு? எப்படி டக்கு மாடுகள் எடுத்தீங்க? இன்னைக்கு எத்தனை உருப்படி எடுத்திருக்கீங்க? அண்ணா இன்னைக்கெல்லாம் ஒரு 40 மாடு எடுத்துருக்கேண்ணா. சரிங்க, 40 மாடுகள் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க, 40 மாடுமே குவாலிட்டி தான் எடுத்திருக்கு. இப்போ நம்ம குவாலிட்டி என்னங்கிறது நம்ம சொல்லணும்னா நீங்களே பாருங்க. மாடு பாருங்க, எவ்வளோ லென்த் பாருங்க, எவ்வளோ சைஸ் பாருங்க, காம்பு இடைவெளி பாருங்கண்ணா. சரிங்கண்ணா. அந்த அளவுக்கு 20 லிட்டருக்கு மேலே தான் ஒரு பால் எந்த மாடுமே. இந்த மாடு வந்து நல்லா ஃபீடு மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணாங்கன்னா ஒரு 30 லிட்டர் கேரண்டியாக வரும். 30 லிட்டர் கேரண்டியாக வரும் கண்டிப்பாக. பாருங்க, ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் இல்லைங்களா? சரியான ப்ரீட் இல்லைங்களாண்ணா இவங்க? ஆமாண்ணா, நல்ல குவாலிட்டி பிராண்ட் மாடுங்கண்ணா. நல்ல பிராண்டு. ஸோ 30 லிட்டர் கண்டிப்பாக கம்பல்சரி கண்டிப்பாக வருவாங்கண்ணா. பாருங்க, இந்த மாடு பாருங்க, 2வது ஈத்து மாடு. இவங்க மொத்தம் 20 மாடு ஒரே ஃபார்ம் போகிறாங்கண்ணா. 20 மாடுமே ஒரே ஃபார்முக்கு போகிறாங்க. ஆமாங்க. சரிங்க, இவங்க 2ஆம் ஈத்து மாடு. ஆமாங்க, ஒரு 10 மாடு தான் 20 லிட்டர் வருவாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக வருவாங்கண்ணா. பாருங்க, மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். எந்த அளவுக்கு ஃப்ரீ இருக்கு பாருங்க. தான் பாருங்க. சரிங்க சரிங்க. இதே மாதிரி இது பாருங்க, லோட் ஆயிடுச்சு. இது வந்து கண்ணு மாடுங்கண்ணா. இது சென மாடு. இது வந்து கண்ணு போட்டு 2 நாள்ல போட்டுருங்கண்ணா. ஒரு 20 லிட்டர் குறையாது வருவாங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம வருவாங்க. பாருங்க, இந்த மாடு பாருங்க, இப்பதான் கண்ணு போட்டுச்சு. மாடு இப்பதான் வாங்கினோம். வாங்கினோடனே கண்ணு போட்டுச்சு. இந்த மாடு பாருங்க, இது தலையீத்து மாடு தான். சரிங்க, இது தலையீத்து மாடு தான். பல்லே போடலைங்கண்ணா. இது இல்ல, இது 6 பல்லு. இதுதான் பல்லு போடலைங்கண்ணா. ஓகே. 4 பல்லு, 4 பல்லு 6 பல்லு. இல்ல, இதுன்னு பல்லே போடலைங்கண்ணா. அண்ணன் பேசியாச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா, இந்த அவங்க பேசிட்டாங்க 2 மாடு. அவங்க டீடைல்ஸ். ஆமா ஆமா. என்ன வருங்கண்ணா? சிங்காரப்பேட்டை போதுங்கண்ணா. சொல்லிட்டாங்க, தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க மாட்டை பத்தி சொல்லிட்டாங்க. ஓகே. ஒரு மாடு தான் அண்ணன் எடுக்க வந்தாங்களா? 2 மாடு எடுத்துட்டாங்களா? ஆமா. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, எனக்கு ஒரு 20 லிட்டர் குறையாது வரும். இது தலையீத்து மாடு தான். இது 20 லிட்டர் குறையாது வரும். இது ஒரு 20 நாள் ஆகும். இது இன்னும் ஒரு 3-4 நாள்ல போட்டுருங்கண்ணா. இது இப்பதான் கண்ணு போட்டுச்சுண்ணா. இப்பதான் கண்ணு போட்டுருக்காங்க. ஆமாங்க, நஞ்சு போடல. ஆமா, இப்பதான் போடுறாங்க பாருங்க. ரெடியா வராங்க, சத்த போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டுருவாங்க இல்லைங்களா? இது பாருங்கண்ணா. இது பாருங்க, நல்ல தரமான மாடு தான். எல்லாமே தலையீத்து மாடு தான். இது தலையீத்து தான். சரிங்கண்ணா. இது 2வது ஈத்து மாடுங்கண்ணா. இது தலையீத்து. இது தலையீத்து மாடுங்கண்ணா. இது தலையீத்து மாடு தான். இது பாருங்க, தலையீத்து மாடு தான். எல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாது வருவாங்க. 20 லிட்டர் குறையாம வருவாங்க. பாருங்க, அந்த கண்ணு பொட்டை கண்ணு போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இவங்களோட புள்ள இவங்க தான் இல்லைங்களா? ஆமாண்ணா, பெண்குட்டி. சரியான கலர் பேச்சுங்களா? ஆமாண்ணா, கிடையாது கண்ணு போட்டுருக்கேன். கிடையாது. இது பாருங்கண்ணா, இது தலையீத்து மாடு தான். இது தலையீத்து தான். இது தலையீத்து மாடு தாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்பதான் கண்ணு போட்டாங்க. இது இப்பதான் கண்ணு போட்டாங்க. சார் இன்னைக்கு வாங்கின சந்தையில வாங்கின மாடுகள் டக்குன்னு ஒரு 3 மாடு கிட்ட கண்ணு போட்டுருக்காங்க இல்லையா? 3 மாடு கண்ணு போட்டுருக்காங்க. மீதி எல்லாமே பாருங்க, எல்லாமே நம்ம லோக்கல் ஏரியா தான் போதுங்கண்ணா. ஆத்தூர், போறாங்க. சிங்காரப்பேட்டை எல்லாமே கலந்து போறாங்கண்ணா. கண்ணுட்டி தான் போறாங்க. ஆமா. ஸோ இவங்க கண்ணுட்டி வேறு வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. ஸோ மாடு வாங்க முடியாத இந்த மாதிரி கண்ணுட்டி வாங்கி வளர்த்துக்கலாம். ஆமாண்ணா, வளர்த்திக்கலாம். சரியான குவாலிட்டியாக இருக்காங்க இல்லைங்களாண்ணே? எல்லாம் நல்ல தரமான மாடு தாங்கண்ணா. பாருங்க, அந்த மாடு பாருங்க, அது தலையீத்து மாடு தான். ஸோ இவங்களுமே தலையீத்து தான். தலையீத்து மாடு தாங்க பாருங்கண்ணா. ஸோ இப்போ வண்டி எல்லாம் எத்தனை ஈச்சர் போகிறாங்கண்ணே? அண்ணா இன்னைக்கு 3 ஈச்சர் போகிறாங்கண்ணா. சின்ன வண்டி ஒரு 2 போகிறாங்கண்ணா. சரி சரி. ஏதாவது வாடகை நிறைய மாடுகள் ஒரே ஃபார்முக்கு போகிற மாதிரி தான் இருக்கு. ஆமாண்ணா, இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்ண்ணா. வாடகை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணி போய்க்கலாங்கண்ணா. ஸோ நம்ம சேலம் வரைக்கும் எவ்வளோ வாங்குறோம்னு? ஆனால் சேலம் வரைக்கும் ஒரு மாட்டுக்கு 2000 வாங்குறாங்க. சேலம் வரைக்கும் ஒரு மாட்டுக்கு 2000 சிந்தாமணி மாட்டு சந்தையில இருந்து சேலம் வரைக்கும் 2000 நீங்கள் வரும்போது எங்கே நீங்கள் வெளியில் சொல்கிறீங்களோ நாங்கள் அந்த ஏரியாவில் உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கணும். பிக்கப் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எங்கே இறக்குனாலுமே இந்த சேலத்துக்குள்ள எங்கே இறக்கலாம் 2000 ஒரு 2000 இறக்கலாங்கண்ணா. வாடகை வந்து கம்மியாக இறக்குனாலுமே வாடகை வந்து கம்மியாகும் இல்லைங்களா? ஆமாண்ணா. பாருங்க, ஸோ அதை தாண்டி நம்ம தனியாக வண்டி வாடகை என்ன கூட எடுத்துகிட்டு போகலாம். அது வேறு விஷயம். நம்ம கண்டிப்பாக பாருங்க, இது பாருங்க, மார்க்கெட்லேயே பெரிய மாடுங்கண்ணா. இன்னைக்கு மார்க்கெட்லேயே பெரிய மாடு, நீட்டு போக்கான மாடு. ஆமாம், நல்ல ப்ரீடு பிராண்டு அப்படின்ற மாதிரி இருக்குங்கண்ணே. ஸோ இவங்க இப்போ கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? அண்ணா கண்ணு மாடுங்களா சென மாடு?
அண்ணே கண்ணு போட்டிருக்கு. கண்ணு போட்டிருக்கு. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? கண்ணு வந்து காலை கண்ணு போட்டிருக்காங்க. காலை கண்ணு போட்டிருக்காங்க. நேத்து காலையில தான் கண்ணு போட்டாங்க. நேத்து காலையில தான் போட்டாங்க. வித்தின் வீடியோவோட இருக்குண்ணா. ஓ வீடியோவோட வச்சிருக்கீங்க. வீடியோவோட சத்த போட்டது எல்லாமே வந்து ப்ரூஃபோட நம்ம வாங்கி கொடுப்போம். ப்ராப்பரா செக் பண்ணி தான் வாங்கி கொடுப்போம். செக் பண்ணி தான் வாங்கி கொடுப்போம். ஏன்னா இவ்வளவு பெரிய மாடு சத்த போடாது இருந்தாலும் அது சிரமம் ரிஸ்க் ஆயிரும். அதனால நான் கம்ப்ளீட் செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்பாங்கண்ணா. கம்ப்ளீட் செக் பண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மார்க்கெட்லயே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. இன்னைக்கு 20 லிட்டருக்கு மேல கறக்கும். 25 லிட்டர் கேரண்டியா வருங்கண்ணா. அதான் நல்லா ஃபீட் மேனேஜ் பண்ணாங்கன்னா 30 லிட்டர் கூட 30 லிட்டர் வரும். ஃபீட் மேனேஜ் முக்கியம் இல்லைங்களாண்ணே? ஸோ மாடு வாங்கிட்டு போறது இப்போ விஷயம் கிடையாது. ஆமாண்ணா. சரி எத்தனை பல்லு சொன்னீங்கன்னா? அண்ணா 6 பல்லு 2வது ஈத்து மாடுங்க. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. நேத்து தான் கண்ணு போட்டுருக்கேன். நேத்து தான் கண்ணு போட்டுச்சிங்கண்ணா. சரிங்கண்ணா ஓகே. அண்ணா இப்போ கையில் வந்து அடுத்த ஒரு 2 சரியான குவாலிட்டியான மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களுமே ஒரே ஃபார்முக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. இவங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்றீங்கண்ணா. நான் மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்களே பாருங்கண்ணா. இந்த மாடு அந்த 20 மாடு ஃபார்ம் தான் போறாங்க. சரிங்கண்ணே. 2 மாடு சேர்ந்து ஒரு 45 50 லிட்டர் வருவாங்கண்ணா. ஓகே 45 50 லிட்டர் ஒரு நாளைக்கு சொல்றீங்க? கண்டிப்பாண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? அண்ணா ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடு. இவங்க இப்பதான் காலையில தான் கண்ணு போட்டுருப்பாங்களா இருக்கு? ஆமா, ஒன்னு காலையில கண்ணு போட்டுருக்காங்கண்ணா, இன்னொன்னு வந்து நேத்து போட்டாங்கண்ணா. சார் 4மே சரியான இடைவெளியில் இருக்காங்க. காம்பு இல்லைங்களாண்ணே? கண்டிப்பாண்ணா. பாருங்க பல்லு எத்தனை பல்லுங்கண்ணே? பல்லு ரெண்டுமே 2வது ஈத்து மாடுங்க. 6 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே 6 பல்லுங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே. ஸோ ஆனால் அடுத்ததான் வந்து சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் போற்றப்படுற ஒரு கலர் பேட்ச். ஆமாண்ணா. மக்களுக்கு வந்து விரும்புகிற ஒரு கலர் பேட்ச் இல்லைங்களா? ஆமாண்ணா. ஸோ இவங்களை பற்றி எப்படி சொல்கிறீங்க? இது பாருங்க, எப்போவுமே வந்து நம்ம சிவாஜி ஹெச்எஃப்னா பியூர் சிவாஜி ஹெச்எஃப்னா தான் நாங்கள் எடுப்போம். அதில் கிராஸ்னா எடுக்க மாட்டோம். சரிங்கண்ணே. 100% இது நல்ல குவாலிட்டியான மாடுங்கன்னா ஒரு 20 லிட்டர் குறையாத வரும். 20 லிட்டர் குறையாம வரும். இன்னும் மடி விடல இல்லை? மடி விடணுங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். பாருங்க இவங்க எத்தனை பல்லுங்கண்ணே? ஆனால் இவங்க வந்து 6 பல்லுங்கன்னா 2வது ஈத்து மாடு. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. இன்னும் மடி விடல. அந்த மடி விட்டாதான் அந்த ஷேப் வரும் இல்லைங்க? ஆமாம். பாருங்க சிவாஜி எவ்வளோ பாருங்க, மூக்கு பாருங்க எவ்வளோ வெள்ளையா இருக்கு பாருங்க. ப்ரீடுங்கண்ணா. நல்ல ப்ரீடுங்க. ஆமாங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. சொன்னா இப்போ அடுத்த 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்க வந்து ஊத்தங்கரை பக்கம் போறாங்க இல்லைங்களா? ஆனால் ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே கொம்பு டைப்பான மாடு, கிளி கொம்புங்கண்ணா. சரிங்கண்ணே. பாருங்க ரெண்டுமே வந்து தலையீத்து மாடு தான். இது 4 பல்லு, அது இன்னும் பல்லே போடலைங்கண்ணா. சரிங்கண்ணே. அப்படி பண்ணி முன்னாடி பாங்க. அப்படி 4 பல்லு பல்லே போடல இவங்க. ஆமாண்ணா. பாருங்க. ஸோ இந்த மாடு பற்றி நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிட்டோம். பாருங்க 2 மாடும் பாருங்க, ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி தான் மாடு பாருங்க. இவங்களுமே சரியான குவாலிட்டி இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா. ரெண்டுமே நல்ல குவாலிட்டிங்கண்ணா. மடி அமைப்பு, மடி கூச்சம் இல்லாத மாடுங்கண்ணா. யாரு வேணாலும் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே கறந்துக்கலாம். கஸ்டமர் அப்படி தான் மாடு எடுத்துருக்கு. ரெண்டுமே கொம்பு மாடு, கொம்பு டைப் இல்லைங்களா? ரெண்டுமே கொம்பு மாடுங்கண்ணா. அப்படி போய் முன்னாடி கவர் நீளமா ஓடுங்க. போலாமா? பாருங்க ரெண்டுமே தலையீத்த மாடுங்கண்ணா. போலாமா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே. ஆனால் இப்போ அடுத்ததாக வந்து 3 மாடல் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 மாடல் பற்றி சொல்றீங்கண்ணே? ஆனால் 3 மாடுமே பாருங்கண்ணா நல்ல குவாலிட்டியான மாடு. 3 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 70 லிட்டர் குறையாது வரும். அப்படி பிடிச்சி 3 மாடு சேர்ந்து 70 லிட்டர் குறையாம வருவாங்க. ஆமாண்ணா. கண்டிப்பாண்ணா. தலையீத்துங்களா 2ஆம் ஈத்துங்களா? தலையீத்து மாடு 2, இதில் 2வது ஈத்து மாடு 1 இருக்குங்கண்ணா. 2ஆம் ஈத்து மாடு 1 இருக்கு. சென்டரில் இருக்கிறது 2ஆம் ஈத்து மாடுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. சென்டருக்கு 2வது ஈத்து மாடுங்க. சரிங்க. மற்ற சைடில் இருக்கிறது தலையீத்து இல்லைங்களா? ரெண்டுமே தலையீத்து மாடுங்களா? கண்ணு போட்டாங்களா சென மாடுங்களா? 3மே சென மாடுங்கண்ணா. 3மே சென மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? கண்ணு போடுறது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20 நாளைக்கு குறையாது ஆகும். 20 நாள் குறையாம ஆகும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம அடுத்த 2 மாடு பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஆனால் இது ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடு. ஆமாம். இப்போ தான் ஒரு கண்ணு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து கண்ணு போட்டு 2 நாள் ஆகுதுங்கண்ணா. ஓகே. இன்னைக்கு ஒரு மாடு கண்ணு போட்டிருக்காங்க. அந்த மாடு இன்னும் 5 கோடி கூட போடல. ஆமாம். 2 நாள் முன்னாடி இவங்க போட்டாங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. என்ன கண்ணு போட்டிருக்காங்கண்ணே? ஆனால் 1 கால கண்ணு 1 பொட்டை கண்ணுங்கண்ணா. ஓகே. 2 சேர்ந்து எவ்வளோ கரையை குறைவாங்கண்ணே? ஒரு 40 லிட்டர் குறையாத வருங்க. 2 சேர்ந்து 40 மாடு 20 லிட்டர் வருங்கண்ணா. ஓகே. இவங்க வந்து பிளாக் மெஜாரிட்டி அதிகம். அவங்க வந்து கொஞ்சம் ரெண்டுமே பிளாக் மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமாக கிராஸ் மாடாக எடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிராஸ் எடுத்துருக்கீங்க. சரிங்கண்ணா சரிங்க. 2 40 லிட்டர் குறையாம கறப்பான்னு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு பல்லு எத்தனை பல்லுங்க? பல்லு வந்து இது வந்து 2 பல்லுங்க தலையீத்து மாடு. இந்த மாடு வந்து 6 பல்லு 2வது ஈத்து மாடு. இவங்க 2 பல்லு தலையீத்து மாடு. இவங்க வந்து 6 பல்லுங்க. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. ஆமாண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆமாங்கண்ணா. கிராஸ் மாடுங்கண்ணா. ஸோ என்ன காரணத்தால கிராஸ் எடுத்துருக்கீங்கண்ணா? இது கொஞ்சம் வெயில் தாங்குங்கண்ணா. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குங்கண்ணா. கோபி செட்டிப்பாளையம் போதுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணே? முருகேசண்ணா. சிங்காரப்பேட்டை. ஸோ இப்போ நம்ம சிந்தாமணி சந்தையில் இருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 மாடு எடுத்துருக்கீங்க. ஸோ சக்தி நெட் வாங்கியிருக்கீங்களாண்ணே?
சக்தி அண்ணனை ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்ணுங்கண்ணா. சரிங்கண்ணே. அவர் நல்ல மாடு எடுத்து கொடுக்குறதா கேள்விப்பட்டான். ஆஹா. அதனால ஒரு மாடு எடுக்கலான்னு வந்தோம். சரிங்கண்ணே. சரி, மாடு பிடிச்சது, அதனால 2 மாடா எடுத்துட்டோம். ஸோ 2 மாடு எடுத்துருக்கீங்க. ஒரு மாடு எடுக்க வந்த இடத்துல 2 மாடு எடுத்துருக்கீங்க. 2 மாடு எடுத்திருக்கோம். விலை அவ்வளோ கம்மியாக கிடைச்சிச்சு அப்படின்னு? விலை கம்மின்றது இல்லைங்க, ஓரளவுக்கு 10-5 முன்ன பின்ன இருந்தாலும் மாடு நல்லா இருக்குது. மாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, ஸோ இங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொம்புல அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 2மே வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதே போல் 2மே வந்து ஒன்று பார்த்தாலும் இருக்கு. அதாவது ஒரே வயிற்று அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க. 2க்குமே கொம்பு இருக்கு. ஸோ ஒரு 2மே ஒரே சைஸ், ஒரே ஹைட்டு, ஒரே கலர் பேட்ச். ஸோ என்ன காரணத்தால் 2மே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து கொம்பு இருக்கிற மாடு தாங்க பிடிக்கும். கொம்பு இருக்கிற மாடு தான் கொம்பு பிடிக்கும். இல்லாத மாடு வந்து பிடிக்காது. ஆஹா. அதனால சரி பார்த்தேன், என் டைமுக்கு கரெக்டாக 2 ஒரே கொம்பு ஒரே மாதிரியா அமைஞ்சு போச்சு. 2 ஒரே மாதிரி அமைஞ்சு போச்சு. நல்ல மடி செட் இருக்காங்க 2மே இல்லைங்களா? ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான மாடு அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு பார்க்கறது லட்சணமா அழகா ஒரு அளவான சைஸ்ல இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 2மே கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? ஒன்று சென மாடுங்க, ஒன்று கண்ணு போட்டுச்சுங்க. யாரு கண்ணு போட்டிருக்காங்க? இது கண்ணு போட்டு, இவங்க கண்ணு போட்டிருக்காங்க. எத்தனாவது ஈத்துங்க? இது 2வது. 2ஆம் ஈத்து போட்டிருக்கிறது 2ஆம் ஈத்து. ஸோ இவங்க சென மாடு, சென தலசை, பல்லே போடல. இவங்க பல்லு போடல. இன்னும் பல்லு போடல. அவங்க எத்தனை பல்லுங்க? 4 பல்லு. ஸோ இவங்க பல்லே போடல, அவங்க 4 பல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. விலையுமே ஒரு மாடு வாங்கிறதுல 2 மாடு வாங்கியிருக்கீங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நல்ல கலர் பேட்ச். நம்ம வீட்டில் HF மாடெல்லாம் இருக்குங்களா? மாடுங்க இருக்குங்க. சாதா மாடுங்க ஒரு 4 மாடு இருக்கு. சாதா மாடு 4 மாடு இருக்கு. ஸோ HFல இதான் ஃபர்ஸ்ட். இதான் HFல இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, எடுத்தோடனே இந்த மாதிரி HFல ஒரு மாடு வாங்குறது 2 மாடு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. மெயின்டைன் பண்ணிடுவீங்களா? இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா உங்களுக்கு? பண்ணிடுவோம். மெயின்டைன் பண்ணணுன்றதுனால தான் இது செஞ்சிருக்கிறோம். சரிங்க. 2 எவ்வளோ கறவைக்கு வருவாங்க? 2:40 சொல்லியிருக்காங்க. 2:40 சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு கறக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன ஃபீட் கொடுக்குறீங்க? அதே பால் கறந்தே போதும் தான் எதிர்பார்க்குறேங்க. இது இப்போ பால் கறக்குங்க, பட் அவங்களுக்கு தேவையான சத்தான தீவனங்கள் கொடுக்கணும் இல்லையா? ஆமாங்க. ஸோ இங்க நீங்க வீட்டில் வச்சிருக்க அந்த கிராஸ் பீட் மாடுகள் மாதிரி இது ஃபீட் பண்ண முடியாது. ஆமா. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க ஃபீட் வந்து பார்த்து நல்ல ப்ரோட்டீனா இருக்கிற தீவனங்கள் கொடுக்கணும். இப்போ அந்த தீவனத்தை வந்து கொடுப்போங்க. அது எடுக்கல அப்படின்னா தீவனம் மாற்றி கொடுக்கணும். சரிங்கண்ணா. ஓகே, சரிங்க. சக்தி அண்ணா நம்பி வாங்கலாமா? மாடு நல்லா வாங்கலாங்க, நம்பி வாங்கலாங்க. சரிங்கண்ணா. ஓகே நன்றிண்ணே. தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் இது இந்த 20 மாட்டில் ஃபர்ஸ்ட் மாடுங்கண்ணா. சரிங்கண்ணே. இவங்க 20 மாடு லோட் பண்ணணும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்காய் நாரெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா மெத்து ஏற்றிடுறீங்களா? எல்லாம் சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்க வரையும் எங்கள் பொறுப்புங்கண்ணா. பாருங்க எவ்வளோ பாருங்க, 1 அடிக்கு போட்டிருக்கனாரு. சரிங்கண்ணே. 1 அடி போட்டிருக்கண்ணா. சத்தியனா இன்னைக்கு நம்ம வந்து 3 ஈச்சர்ல வந்து பெரிய வண்டி இல்லைங்களாண்ணா? ஆமாண்ணா, 3 ஈச்சர் பெரிய வண்டி தாங்கண்ணா. வேற ஏதாவது டாடா ஏசி அந்த மாதிரி? டாடா ஏசி அது 2. டாடா ஏசி 2 இருக்கு. தோசை மாதிரி இல்லைங்களாண்ணா? ஆமாண்ணா. சரிங்க. எல்லாமே வந்து தேங்காய் நாரெல்லாம் போட்டு சும்மா இது குட்டி மாடு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கண்ணா. எல்லாமே தேங்காய் நாரெல்லாம் போட்டு எல்லாமே பாருங்க சேஃப்டி இருக்கு. வாங்க வந்து பாருங்க வாங்க. சரிங்கண்ணா. நிறைய தேங்காய் நார் போட்டு நல்லா சொகுசா மாடு நிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க நீங்க. ஓகே, பாருங்க இது குட்டி மாடு. சரிங்கண்ணா. ஆனா இப்போ நம்ம அடுத்த வந்து 2வது மாடு வண்டியில் ஏற்றுறோம் இல்லைங்கண்ணா? ஆமாண்ணா, இது 2வது மாடு. கட்டுங்கண்ணா. ஸோ அடுத்த வந்து சரியான குவாலிட்டி இல்லைங்கண்ணா. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இவங்க தெளிவா. இவங்க வந்து நம்ம 3வதா ஏற்றுறோம் இல்லைங்களா? ஆமாம், இது 3வது மாடு. கொண்டு போகல கட்டுண்ணா, சீக்கிரம் கட்டுண்ணா. நான் இப்போ இந்த 3 மாடு குட்டி உள்ள இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஈச்சர் வந்து ஃபுல்லாக ஏற்றி முடிச்சாச்சு. ஆமாண்ணா, 11 மாடு ஏற்றி வச்சிங்கன்னா 11 ரூபாய். 2வது அந்த வண்டி ஏற்றுவோம். ஆமாங்க. 3வது இந்த வண்டி ஏற்றுவாங்கண்ணா. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் 2 டாடா ஏசி இருக்கு இல்லைங்களா? அது 2 டாடா ஏசி இப்போ ஏற்றுவோம். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம முதலைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடுகள் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமாண்ணா. ஸோ இந்த வண்டியில் மொத்தம் எத்தனை மாடுகள் போகிறாங்கண்ணே? ஆனால் இந்த வண்டியில் வந்து ஒரு 11 மாடு போகிறாங்கண்ணா. 11 மாடுகள் போகிறாங்க. 11. சரிங்கண்ணா. 3 மாடுகள் 11. இந்த ஈச்சரில் 11, இன்னொரு ஈச்சரில் 11, இன்னொரு ஈச்சரில் 10. அப்புறம் 2 வண்டியில் ஒரு 4 வண்டி போகுது, ஒரு 3 வண்டி போகுது. சரிங்கண்ணா. ஓகே பாருங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம அடுத்தா இன்னொரு கண்ணு மாடு நம்ம வண்டியில் ஏற்ற போகிறோம் இல்லைங்களா? ஆமாண்ணா, இது 2வது மாடுங்கண்ணா. 2வது மாடு. சரிங்கண்ணா.
அண்ணா பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எல்லா வண்டியிலுமே வந்து மாடல் வந்து ஏற்றி முடிச்சாச்சு இல்லைங்களா? ஆமாண்ணா. ஸோ மொத்தம் இந்த வண்டியில வந்து ஒரு 11 உருப்படி இருக்கிறதா? இந்த வண்டியில 11ண்ணா. சரிங்க. இதுல 2. சரிங்கண்ணே. இந்த வண்டியில 2ண்ணா. சரிங்க. இதுல வந்து 11ண்ணா. அந்த வண்டியில ஒரு 8 மாடு போதுங்கண்ணா. 8 மாடு வந்து ஒரு 5 குட்டி போதுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ எல்லாமே ஏற்றி முடிச்சாச்சு. இதெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சுங்கண்ணா. சரிங்க. இப்போ இது நம்ம பார்த்துட்டு இருக்கிற சந்தை வந்து வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாடு சிந்தாமணி சந்தையில் நம்ம எடுத்துட்டு கொடுத்துருக்கோம். சரிங்க. நம்ம வார ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சந்தை, வியாழக்கிழமை ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தை, செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் சந்தை, வெள்ளிக்கிழமை முத்துநாயக்கம்பட்டி சந்தைக்கு போயிட்டு இருக்கீங்களா? சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா.